நாம போட்ட புதிய டேட்டூல தண்ணி படக்கூடாதுன்னு ஆர்டிஸ்ட் ஏன் சொல்றாங்கன்னு தெரியுமா? இந்த வீடியோட லாஸ்ட்ல சொல்றேன். நீங்க யூஸ்வலாவே ஆஃப்டர் கேருக்கு 200 திங்ஸ் யூஸ் பண்றீங்க, ஆயில் அண்ட் வேஸ்லின். அதெல்லாம் ஏன் யூஸ் பண்ண கூடாதுன்னு இந்த வீடியோல நம்ம பார்ப்போம். இப்ப நீங்க ஒரு சின்ன டேட்டூ போடுறீங்க, அந்த டேட்டூக்கு நீங்க எதுவுமே அப்ளை பண்ணாம இருந்தா கூட அது ஹீல் ஆகுறதுக்கான வாய்ப்பு இருக்கு. பட் நம்ம கோல் என்னன்னா, நம்ம டேட்டூ பெர்ஃபெக்ட்டா நீட்டா கிளியரா ஹீல் ஆகி கிடைக்கும். எனக்கு ஆயில் போட்டே ஹீல் ஆயிடுச்சு, வேஸ்லின் போட்டே ஹீல் ஆயிடுச்சுன்னா ஹீல் ஆகும். பட் நமக்கு பெர்ஃபெக்டான அந்த கலர்ஸ் பிக்மெண்ட் மேபி கிடைக்காம போக வாய்ப்புகள் இருக்கு. சோ கைஸ், உங்க ஃப்ரெண்ட்ஸ் ரெக்கமெண்ட் பண்ற ஆப் இருக்காரு, அது எல்லாமே விட்டுட்டு உங்க ஆர்டிஸ்ட் உங்களுக்கு டேட்டூ போட்டவங்க என்ன ரெக்கமெண்ட் பண்றாங்களோ அதை மட்டும் தயவு செய்து யூஸ் பண்ணுங்க. டேட்டூயிங் மெயினா ஈஸியாவே தண்ணியில டைல்யூட் ஆகிரும். அந்த டைல்யூட் ஆகுறதுனால அதுக்கு பிக்மெண்டேஷன் லைட்டாக நிறையவே சான்ஸ் இருக்கு. பிளாக் ஷேட் போட்டிருக்கோம்னா அது ஈஸியாவே கிரீனா டர்ன் ஆக வாய்ப்பு இருக்கு. ஸ்ட்ரிக்டா நீங்க தண்ணி படக்கூடாதுன்னா அது நீங்க ஸ்ட்ரிக்டா ஃபாலோ பண்ணி தான் ஆகணும்.